டேட்டாபேஸ் ஆப்டிமைசேஷன்ல ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் தான் அந்த மெட்டீரியலைஸ்ட் வியூஸ். ஒரு query ரன் ஆகி அதுல இருந்து வர ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் மெட்டீரியலைஸ்ட் வியூ. ஒரு எக்ஸ்பென்சிவ் query அந்த queryயை நம்ம 100 டைம்ஸ் ஹிட் பண்ணாலும் சேம் ரிசல்ட் தான் கொடுக்குது அப்படின்னா அதனால நமக்கு டிபி வந்து ஓவர்லோட் ஆகும், நமக்கு வர ரெஸ்பான்ஸ் வந்து கொஞ்சம் டிலே ஆக வாய்ப்பு இருக்கு. இந்த சினாரியோல நம்ம மெட்டீரியலைஸ்ட் வியூ யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த query வந்து ஒன் டைம் தான் ரன் ஆகும். அந்த ஒன் டைம் ரன் ஆன queryயோட ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். நமக்கு எப்பப்பெல்லாம் ரீட் பண்ண தேவைப்படுதோ அப்ப நம்ம அதுல இருந்து ரெட்ரைவ் பண்ணிக்கலாம். இது பாக்குறதுக்கு நார்மல் வியூ மாதிரி இருக்கலாம், பட் நார்மல் வியூக்கும் மெட்டீரியலைஸ்ட் வியூக்கும் வித்தியாசம் இருக்கு. நார்மல் வியூல என்ன நடக்கும் அப்படின்னா அது வந்து கொரியை தான் ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஒவ்வொரு டைமும் நீங்க வியூவை கால் பண்ணும்போது அது கம்ப்ளீட் கொரியை ரன் பண்ணும். பட் மெட்டீரியலைஸ்ட் வியூ அப்படி இல்ல, கொரியை ஒன்ஸ் தான் ரன் பண்ணும். அந்த ரிசல்ட் நம்ம எப்ப வேணாலும் ரீட் பண்ணிக்கலாம். மெட்டீரியலைஸ்ட் வியூ வந்து ரிசல்ட்ஸை ஸ்டோர் பண்ணும். ஆனா இதுலயும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம மெட்டீரியலைஸ்ட் வியூல கொடுக்குற பேஸ் டேபிள்ல ஏதாவது ஒரு டேட்டா சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா நம்ம மெட்டீரியலைஸ்ட் வியூவை திருப்பி ரெஃப்ரெஷ் பண்ணணும். இன் கேஸ் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணாம விட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் கொரி ரன் ஆகும்போது என்ன ரிசல்ட் வந்ததோ அந்த ரிசல்ட் தான் திருப்பி வந்துட்டு இருக்கும். மெட்டீரியலைஸ்ட் வியூல யூஸ் பண்ண பேஸ் டேபிள் டேட்டா இன்சர்ட் ஆனாலோ அப்டேட் ஆனாலோ நம்ம ரிசல்ட் சேஞ்ச் ஆகாது. நம்ம மெட்டீரியலைஸ்ட் வியூவே திருப்பி ரெஃப்ரெஷ் பண்ணா மட்டும் தான் நமக்கு லேட்டஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். சோ நம்ம மெட்டீரியலைஸ்ட் வியூஸ் வந்து எப்ப யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ற query வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்ததுன்னா நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லனா நம்ம யூஸ் பண்ற டேபிள்ல நடக்கிற டேட்டா சேஞ்சஸ் வந்து ரொம்ப ஸ்லோவா ஃப்ரீக்வெண்டா இல்லாம இருந்ததுன்னா, அப்படி இல்லனா நம்ம ரீட் பண்ணும்போது ஒர்க்லோட் வந்து ஹெவி ஆச்சுன்னா, இல்ல நம்ம யூஸ் பண்ற queriesல அக்ரிகேஷன்ஸும் ஜாயின்ஸும் அதிகமா இருந்தாலோ நம்ம வந்து மெட்டீரியலைஸ்ட் வியூஸ் யூஸ் பண்ணிக்கலாம்.